யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற வரிகளை நாம் பலரும் அறிவோம். அப்படியென்றால் எல்லா ஊரும் நமது ஊர்தான், எல்லா மக்களும் நமது உறவினர்தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போது ஒரு புதுசாக சொல்கிறோம், வேர்ல்ட் இஸ் ஏ குளோபல் வில்லேஜ், வி ஆர் குளோபல் சிட்டிசன்ஸ். இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டினுடைய கோட்பாடுகள், தத்துவங்கள். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கணியன் பூங்குன்றனார் தன்னுடைய பாடலிலே பதிவு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை எப்பேற்பட்ட சிந்தனையாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மட்டுமல்லாது இது இந்த பாடலின் முதல் வரி மட்டும்தான். இதற்கு அடுத்து இன்னும் 12 வரிகள் இருக்கின்றன. நம்மில் பல பேர் அதை அறிவதில்லை. அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதில் சித்தாந்தம், வாழ்வியல் சித்தாந்தம், வாழ்வியல் கோட்பாடுகள், சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியல், பொது உடைமை சிந்தனை, இது எல்லாமே ஒரே பாட்டில் 13 வரி பாட்டில் மிக அற்புதமான படைப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்குன்றனார் வழங்கியிருக்கிறார். வாங்க நம்ம அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் தொழியி தலையானது, கல் பொருது இறங்கும் அல்லல், பேரியாற்று நீர் வழிபடுவோம் புனைபோல், ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர், காட்சியில் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. முதல் வரியை பார்த்தோம். ரெண்டாவது வரி மிக அற்புதமான கோட்பாடு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம தான் பொறுப்பு, நம்மளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நாமளே பொறுப்பு. நாம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால். அடுத்தது நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன. அதே போல தான் பெயின், வலியும் அது தணிந்து போகிறதும் நாம தான், நமக்கு நாமே அப்படிங்கிறது தான் அதோடைய கோட்பாடு. நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன. அடுத்து மிக முக்கியமான ரொம்ப வாழ்வியல் தத்துவத்தை மிக அற்புதமான வரிகளில் சொல்லியிருக்கிறார். வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்னும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே. என்ன அற்புதமான வரிகள். ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம ஆரவாரமாக துள்ளி குதிக்கிறது கிடையாது, மகிழ்ச்சி. அதுதான் நீங்கள் ஒரு 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 வாழ்க்கையில் நீ எப்போவுமே ஒரே மாதிரி சமமோ, நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதனால் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக துள்வதும், ஒரு சின்ன ஒரு சோகமான ஒரு துயரமான செய்தி வரும்போது ரொம்ப மூழ்கி போகிறது, அந்த சோகத்திலேயே உழன்று கிடப்பதும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய இந்த வரிகள். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமான வாழ்வியல் கோட்பாடு, ஊழ் என்ற ஒரு கோட்பாடை அவர் அழகாக கையாளுகிறார். மின்னொடு வானம் தன் தளி தலையானது, கல் பொருது இறங்கும் மல்லல், பேரியாற்று நீர் வழிபடுவோம் புனைபோல், ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர். என்ன சொல்கிறாருன்னா, மின்னல் அடித்து இடி அடித்து, மின்னல் வெட்டி இடி அடித்து மழை பெய்யுது, மழை வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கல்லுலெல்லாம் மோதி ஒரு பெரிய இறைச்சலோடு ஒரு பெரிய ஆறு மாதிரி அது காட்டாற்று வெள்ளம் ஓடுது. அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு தெப்பத்தை விட்டோம்னா அந்த தெப்பம் எப்படி போகும்? அந்த வெள்ளத்தின் திசையிலேயே போகும். இதுதான் இதோடைய செய்தி. அந்த தெப்பம் அந்த வெள்ளத்தில் எப்படி அடித்து செல்லுதோ அதே போலதான் நம்மளுடைய உயிர். அது பாட்டுக்கு அதுதான் ஊழின் பயன் என்று சொல்கிறார் கணியன் பூங்குன்றனார். அதான் ஊழின் வழியாக நாம் அந்த உயிர் சென்று கொண்டே இருக்கிறோம். நமக்கு அது மேலே எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்பது அவருடைய அந்த சித்தாந்தம் என்பது காட்சியில் தெரிந்த ஆதரின் மாட்சியின். அடுத்த கடைசி 2 வரி பார்த்தீங்கன்னா முக்கியமான வரி. முதல் வரி எவ்வளவு முக்கியமானதோ கடைசி வரி பார்த்தீங்கன்னா 2 வரியுமே அது ஒரு பொது உடைமை சிந்தனை. உலகத்தில் யாரும் பெரியவர் கிடையாது, யாரும் யாருக்கும் சிறியவரும் கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே,
சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. யாரும் இவர் நம்ம பெரியவர்னு சொல்லி நம்ம எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, இந்த பாடலை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். முழுமையாக படித்து அந்த முழுமையான பாடலின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே முதல் வரியை மட்டும் படிச்சுட்டு விட்டுடக்கூடாது. ஏனென்றால் இந்த ஒரு பாட்டை நாம் படித்து அதனுடைய பொருட்களை புரிந்து நம் உள் வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள், பிறரை உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்கறது, வருத்தம், துன்பம், சோகம், துக்கம், அதே மகிழ்ச்சி, ஆரவாரம், இது எல்லாமே ஒரே மாதிரி நாம் எடுத்துக்கொண்டு எல்லோரும் நமது சகோதர சகோதரிகள், நாம் எல்லாரும் ஒன்று, இந்த ஊர் உலகம் எல்லாமே ஒன்று தான், நாம் எல்லாரும் உறவினர்கள் என்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளே ஏற்பட செய்யும்.